அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் முதல் பாடத்தோட 11வது அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னால் நமக்கு நல்லா தெரியும், ஒன் ஃபங்க்ஷன் அண்டு ஆன் டூன்னு இருக்கும். இப்போ இதில் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏழுன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஹிண்ட்டு நமக்கு தெரிஞ்சாகணும். அந்த ஹிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 25 இருக்குது. ஓகே, இதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஹிண்ட்டு. இதில் ஏபி ரெண்டு செட்டில் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் எம்னும் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்குன்னா எப்போ தான் அது இருக்கும், அந்த எம்மும் என்ன ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பியும் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பி 7னா ஏ 7 தான், அதான் ஆன்சராக இருக்கும். நன்றி.